என்னுடைய நேம் தமிழரசி. நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஷோலிங்கர்லேருந்து வந்திருக்கேன். ப்ரொஃபஸர் அகாடமியில் என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா 2022லேருந்து ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ, என்னோட மேஜர் மாறி வந்ததுனால என்னால் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் நான் இருந்தேன். ஏன்னா டீச்சிங் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பேஷன். 2020 வந்து ஒரு பெரிய விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னோட 3 குழந்தைங்களையும் வந்து நானே செல்ஃப் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு படித்தே ஆகணும், இந்த வேலை வாங்கியே ஆகணும், இது வந்து என்னோடய ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜாப் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் வேறு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி நான் படிச்சுட்டும் இருந்தேன். அதனால் வந்து நான் இந்த அப்ளிகேஷன் போடுறது மற்ற விஷயங்கள் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அதில் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, என்னோட மேஜர் மாறிடுச்சு, என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து 2022 அக்டோபரில் நான் வந்து ப்ரொஃபஸர் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் ரெகுலராக கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப தள்ளி போக கொஞ்சம் அதில் ஒரு தொய்வு வந்தது எனக்கு. ஏன்னா பர்சனலாக ஃபேமிலி பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். அப்புறம் நான் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் மறுபடியும் ப்ரொஃபஸர் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா என்னால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்னிங் 6:30க்குலாம் நான் என் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஸோ என்னோட ஒர்க் இருக்கும், ஃபேமிலி ஒர்க், அதுக்கப்புறம் காலேஜ் போகிற ஒர்க்லாம் இருக்கும். ஈவினிங் ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து ஸ்டேட்டில் 5th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில். இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஸர் அகாடமியோட ரோல் அப்படின்ட்டு நான் பார்க்கும்பொழுது அவங்க கொடுத்த டெஸ்ட் கன்சிஸ்டன்சியாக வந்து அவங்ககிட்ட டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் எல்லா யூனிட் டெஸ்ட்டுமே வந்து போட்டு பார்ப்பேன். நான் படித்ததை விட, ரெக்கார்டிங்ஸ் பார்த்ததெல்லாம் விட டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணேன். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ். லாஸ்ட்டாக வந்து யூனிட் வைஸ் எல்லா இந்த 12 யூனிட்ஸ்க்குமே வந்து எனக்கு புக்ஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த தமிழுக்கும் வந்து மெட்டீரியல் கொடுத்தாங்க. தமிழ் கிளாஸாக இருக்கட்டும், மேஜராக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு கிளாஸஸ் எடுத்தாங்க. எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, படிங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இதுதான் சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ஸில் அவங்க கொடுத்த ஷார்ட் வீடியோஸ் அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அந்த 2 மினிட்ஸ் வீடியோ பார்க்கும்போது நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அந்த என்னுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 2 மினிட்ஸ் வீடியோஸ்லாம் நான் ஒரு 2 நாளாக வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் எக்ஸாம் எழுதணும். எனக்கு வந்து ஒரு நல்ல ரேங்க் கிடச்சி நான் வந்து இந்த முறை ராணிப்பேட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய பேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரொஃபஸர் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. நம்ம கிளாஸ் எடுத்தோம், நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க அப்படின்லாம் விட்டுட்டு போகாமல் எங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும், அந்த ஃபேக்கல்டிஸ், கோஆர்டினேட்டர்ஸ், ப்ரொஃபஸர் அகாடமி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.